ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாத்துக்குமே இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் வந்துருச்சு. இன்னைக்கு அலாட்மெண்ட் வந்துருச்சு. 25ஆம் தேதிக்குள்ள கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிடணும். அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணலாம் கவுன்சிலிங் விட்டே வெளியே போயிருவீங்க அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கு. இந்த விஷயத்துல இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு நீங்க அதுல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சூஸ் த ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 ஆப்ஷன்ஸ் தான் இது. இந்த 5 ஆப்ஷன்ஸை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணினா கூட நீங்க ரவுண்ட் அவுட் வெளியே போக வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் எப்படி நம்ம ஒவ்வொன்றுக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. நீங்க நம்ம சேனல் புதுசா வந்தா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 5 ஆப்ஷன்ஸ்க்கும் என்ன ஒரு முக்கியம் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல போறோம். இப்ப நீங்க அலாட்மெண்ட் வந்துருச்சு, நான் என்ன சார் பண்ணலாம், எனக்கு கிடைச்ச காலேஜ் ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்கன்னா நீங்க எந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல போறேன். 24, 25 இந்த 2 நாள்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த சாய்ஸஸை கொடுத்துடணும். ஓகேங்களா, நீங்க 25ஆம் தேதி 5 மணிக்குள்ள நீங்க இந்த அக்செப்டன்ஸை கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா நீங்க கவுன்சிலிங் விட்டு வெளியே போயிருவீங்க. கிடைச்ச அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா பாத்தீங்க அப்படின்னா இது யார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் யார் கொடுக்கணும், ஐ அக்செப்ட் அண்ட் ஐ கன்ஃபார்ம் த கரண்ட் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ எனக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, நான் ஒரு 10வது ஆப்ஷனா ஒரு காலேஜ் கொடுத்துருக்கேன். 10வது ஆப்ஷனா ஒரு காலேஜ் கொடுத்துருக்கேன். அந்த 10வது ஆப்ஷன்ல இருக்கிற காலேஜ் எனக்கு வந்து ஓகே, இந்த காலேஜ்ல நான் படிச்சுக்கிறேன், இந்த டிபார்ட்மெண்ட்டே படிச்சுக்கிறேன், எனக்கு 100% ஓகேவான ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஐ அக்செப்ட், நான் ஏத்துக்கிறேன், நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இந்த கரண்ட் அலாட்மெண்ட்டை அப்படிங்கறது சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, யார் இதை கொடுக்கணும், இங்க கொடுத்துட்டு நீங்க சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா, அதை தான் சொல்றேன், எப்போ எப்படி பண்ணணும் தெளிவா சொல்றேன். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐ அக்செப்ட் த கரண்ட் அலாட்மெண்ட், எனக்கு இப்ப கிடைச்ச காலேஜ் ஓகே தான். ஓகேங்களா, எனக்கு இப்போ கிடைச்ச காலேஜ் ஓகே தான், நான் இங்கேயே போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க இல்லையா. மேல இருக்கிறவங்க யாரு, நான் இங்கேயே ஜாயின் பண்ணிக்கிறேன், கிடைச்ச காலேஜே ஓகே, கிடைச்ச டிபார்ட்மெண்ட்டே ஓகே, நான் இங்கேயே சேர்ந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் 10வதா எனக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு, மேல ஒரு 9 காலேஜ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த 9 காலேஜோ 9 டிபார்ட்மெண்ட்டோ அந்த காலேஜஸ்ல ஃபர்ஸ்டா இப்போ நான் அந்த 10வதா கிடைச்ச காலேஜும் எனக்கு ஓகே தான், இருந்தாலும் நான் மேல எனக்கு ரொம்ப பிடிச்ச காலேஜஸ் கொடுத்துருக்கேன். அந்த காலேஜ்ல ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்சாலும் சரி, ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் சரி, நான் அதை எடுத்துக்கிறேன். எப்படி, எனக்கு 10வது காலேஜா நான் கொடுத்த காலேஜும் ஓகே தான், கிடைச்ச காலேஜும் இப்போ ஓகே தான், இருந்தாலும் மேல இருக்கிற காலேஜஸ்ல ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷன், ஐ அக்செப்ட் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்டு அப்வர்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது தான். மேல இருக்கிறதுலையும் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன், அப்வர்ட் மூமெண்ட் கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் இது. அப்வர்ட் மேல இருக்கிறதுலையும் ஏதாவது ஒன்று கிடைச்சா எடுத்துக்கிறேன், ஆனா கிடைச்சதுல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான். இப்போ அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்றேன். இப்போ 10வது ஒரு காலேஜ் இருக்கு, அந்த காலேஜ் எனக்கு ஓகே தான், மேல 9 இருக்கு இல்லையா, 9 காலேஜஸ்ல ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் ஓகே, அப்படி இல்லை மேல கிடைக்கல அப்படின்னாலுமே, கிடைச்சதுன்னா அதுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கும், அப்படி கிடைக்கல அப்படின்னா அந்த 10வது காலேஜே எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறது தான். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதை கொடுக்கணும். இப்போ வந்து ஐ அலாட்டட் அப்வர்ட் மூமெண்ட், ஓகேங்களா, அப்வர்ட்ல கிடைச்சாலும் ஓகே அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்துல சொல்றாங்க. இன்னொரு விஷயம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க 25ஆம் தேதியில் கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்களா, 26ல இருந்து 30க்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு நடக்கும். அது என்ன ப்ராசஸ்ன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஒரிஜினல்ஸையும் ப்ரொஃபஷனலையும் எடுத்துக்கிட்டு நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு ஒரு அமௌண்ட் கொண்டு போயிட்டு நீங்க அங்க கட்டிடணும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து 3ஆம் தேதி அலாட் ஆகும். அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 3ஆம் தேதி தான் எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சதுன்னு சொல்லி வரும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு நேரில் போயிடணும். 26ஆம் தேதியில 30ஆம் தேதிக்குள்ள ஒரிஜினல்ஸையும் ப்ரொஃபஷனல் அமௌண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டிஎஃப்சி சென்டர்ல போயிட்டு அமௌண்ட்டை சப்மிட் பண்ணிட்டு ஒரிஜினல் சப்மிட் பண்ணிட்டோம். உங்களுக்கு சீட்டு 3ஆம் தேதி வந்து எங்க கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே டிஎஃப்சில இருந்து அந்த காலேஜுக்கு எந்த காலேஜ்ல கிடைச்சதோ அங்க அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா, இது ஒரு விஷயம். அப்போ ஐ அக்செப்ட் த கரண்ட் அலாட்மெண்ட் சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, 26ஆம் தேதியில 30ஆம் தேதிக்குள்ள காலேஜ்ல போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த காலேஜ்ல கிடைச்சதோ அந்த காலேஜ்ல ஒரிஜினல்ஸும் ப்ரொஃபஷனல் உங்களோட அமௌண்ட் எல்லாமே கொண்டு போயிட்டு நீங்க சப்மிட் பண்ணணும். இதுதான் விஷயம். அடுத்தது 3வது ஆப்ஷன் யாரு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு கிடைச்ச அலாட்மெண்ட் வேண்டாம் சார், 10வதா ஒரு காலேஜ் கொடுத்தேன் இல்லையா, அந்த காலேஜ் கிடைச்சதுலயே அந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம், நான் என்ன பண்றேன்,
நான் அடுத்த ரவுண்டுக்கு போறேன், அப்வேர்ட் மூவ்மெண்ட்டுக்கு போய்க்கிறேன். கிடைச்ச காலேஜ் வேண்டாம், நான் அப்வேர்ட் மூவ்மெண்ட் போய்க்கிறேன். மேல ஒரு 9 இருக்கு, இல்ல மேல ஒரு 49 இருக்கு அப்படின்னா அதுல ஏதாவது ஒன்று கிடைச்சதுன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட் தான் 3வது ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ கிடைச்சதை வந்து டிக்ளைன் பண்ணிட்டீங்க, எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அப்வேர்ட்ல ஏதாவது ஒன்று கிடைச்சா அதை எடுத்துக்கிறேன், அப்படி இல்லை அப்படின்னா நான் அடுத்த ரவுண்டுக்கு வந்துக்கிறேன், செகண்ட் ரவுண்டுக்கு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் 3வது ஆப்ஷன் கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிடைச்ச காலேஜ் எனக்கு வேண்டாம், ஓகேங்களா, நான் அப்வேர்ட் மூமெண்ட் கொடுத்துக்கிறேன். அப்வேர்ட்ல ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் ஓகே, அப்படி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நான் அடுத்த ரவுண்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க தான் 3வது ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஐ டிக்ளைன் கரண்ட் அலாட்மெண்ட். அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு கிடைச்சது எனக்கு வேண்டாம். ஓகேங்களா? இங்கேயும் இதுதான் சொல்றாங்க, எனக்கு கிடைச்சது வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, கரெக்டா கொடுக்கணும். எனக்கு இப்ப கிடைச்சது வேண்டாம், நான் அடுத்த ரவுண்டுக்கு போறேன். டைரக்டாவே நான் அப்வேர்ட்லாம் கொடுக்க விரும்பல, நான் நேராவே எனக்கு இப்ப கிடைச்சது வேண்டாம், நான் டைரக்டாவே அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எது 4th ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்த ரவுண்ட்ல போயிட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன்ட்டு ஒரே வார்த்தையா இங்கே சொல்லிட்டாங்க. மேல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கிடைச்சது வேண்டாம், அப்வேர்டு போய்க்கிறேன், அப்வேர்ட்ல கிடைச்சதுன்னு எடுத்துக்கிறேன், இல்லைன்னா அடுத்த ரவுண்டு போறேன். அப்போ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து வேற மாதிரி சொல்லியிருக்காங்க, டைரக்டாவே நான் வந்து அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன், கிடைச்சது வேண்டாம் அப்படின்னு சொல்றது. கடைசியா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐ டிக்ளைன் கரண்ட் அலாட்மெண்ட். எனக்கு லாஸ்டா சொல்ற விஷயம், எனக்கு இப்ப கிடைச்சதே வேண்டாம், எனக்கு இப்போ கொடுத்த காலேஜ் எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல, இந்த காலேஜ் வேண்டாம், நான் டைரக்டா கவுன்சிலிங்ல விட்டு வெளியே போறேன், குயிட் கவுன்சிலிங்கை விட்டு வெளியே போறேன் அப்படிங்கிறது தான் 5வது ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? நீங்க இதுக்கப்புறம் வர எந்த ரவுண்ட்லயும் நான் கலந்துக்க விரும்பல, எனக்கு கவுன்சிலிங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறது தான் 5th ஆப்ஷன். அப்போ 5th ஆப்ஷன் கொடுக்கறது வந்து வேஸ்ட், நீங்க கொடுக்கறதே வேஸ்ட். அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துறாதீங்க, இத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணது எல்லாமே வேஸ்டா போயிடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க மேல 2, 3ல மட்டும் கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு எது ஏற்ற மாதிரி இருக்கோ அதை கொடுங்க. ஓகேங்களா? மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவீங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன ப்ராசஸ்ங்கிற சொல்லிட்டேன், சிம்பிளா அக்செப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு இந்த காலேஜ் ஓகே, நான் இங்கேயே படிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் நேரா நீங்க காலேஜ் 26ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள போயிட்டு நீ எந்த காலேஜில் சீட்ஸ் கிடைச்சதோ அந்த காலேஜில் உங்களோட அமௌண்ட், ப்ரொஃபஷனல், ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிடணும். அப்வேர்டு கொடுத்துட்டு வெயிட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் டிக்ளைன், இப்போ கரண்ட் அலர்ட் பண்ணி டிக்ளைன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், டிக்ளைன் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா 26ல இருந்து 30க்குள்ள டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். நீங்க ஒரிஜினல்ஸ், அமௌண்ட் அண்ட் தென் ப்ரொஃபஷனல் எல்லாத்தையும் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து 3ஆம் தேதி எந்த காலேஜில் சீட் கிடைச்சதுன்னு சொல்லிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுவீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க. அப்பதான் இந்த விஷயம் தெரியும். இந்த விஷயம் தெரியாம மட்டும் இருந்துடாதீங்க. தேங்க்யூ.